அங்கிட்ட அங்கிட்ட அங்கிட்டு தள்ளி உட்காருங்க. நீ அங்கிட்டு தள்ளி உட்காரு. அவரை விடுங்க. நீங்களும் உட்காருங்க. நாங்கள் தள்ளி உட்காரு. அங்கிட்டு தள்ளி உட்காருங்க. ஏன்னா அவரை மறைக்காதீங்க. ஏன்னா அவரை மறைக்க நீங்கள் தள்ளி உட்காருங்க. நீ உட்காருங்க. உட்காரு. ரத்தம் போல ரத்தத்தை கூட சரி பண்ணி பெருட்டி பெருட்டி பார்க்க எனக்கு ரெண்டு பேரை கைது பண்ணுறாங்க சார். ரெண்டு பேரை கைது பண்ணி எங்கே என் பையன் எங்கே இருக்கிறீங்க, உன் வேலையை பார்த்துக்கோ, நீ யார் அப்படின்னு உள்ள தள்ளி விட்டாங்க. அதோட என்னை அனுப்பி விட்டாங்க. அதுக்கு பிறகு சார் ஆஸ்பத்திரி கொண்டு போனது அப்படி எதுவுமே எனக்கு தெரியாது. இல்லை இப்போ கடைசியில் நேற்று போய் எங்கள் ஒய்ஃபு போய் பேசிக்கிட்டு என் பையன்கிட்ட இல்லை ரத்தம் போல லீக் ஆகிருக்கு, அதை பற்றியே அந்த ரத்தத்தை பற்றி எதுவுமே ரெகர் பண்ணவே கிடையாது. என் ஒய்ஃபுட்டு வந்து காலை கீழே ஒரு கல் வச்சு மேலே காலை வச்சு அதுக்கு மேலே கல்லை வச்சு கூட உடச்சி அதுக்கு பிறகு எங்கள்கிட்டயே சொல்லவே கிடையாது. சிவகங்கிறது மதுரைக்கு பிடிச்சாச்சு அதுவும் எங்களுக்கு சொல்லவே கிடையாது. ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. காலையில் டிஎஸ்ஜி வந்து உங்கள் பையனுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு என் தம்பிக்கு சொல்லி என் தம்பி வந்து சார் எனக்கு சொல்லி அதுக்கு பிறகு ஓடணும் போய் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மேலே இது மேம்பாலத்தில் இருந்தாங்க. இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, என்ன சார் சொல்லிக்கிட்டீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு. அவங்க சீரியஸாக நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அவரோட விட்டாரு. அதோட பின்னாலே வந்தாங்க. அதோட ரிங் ரோட்டில் போயிட்டு ஆகாஷ் அப்பாவா அப்படின்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஆமாம் சார் ஆகாஷ் இறந்தது தெரியுமான்னு எனக்கு இதாகிடுச்சு சார். அதாவது பாடியை காட்டவே இல்லை சார், என் பையனை காட்டவே இல்லை சார். இப்போ தான் சார் ஒரு சர்ச்சை வச்சு அவங்க தான் சார் எல்லாமே இது இல்லையா அது போய் காட்டி சார் மொத்த மட்டும் காட்டுவாங்க. இப்போ முடிவு பண்ணி சார் போலீஸ் வந்து கைது பண்ணி அவங்க எஃப்ஐஆர் பண்ணி சார் நான் இதை வந்து போடுறேன். நான் காலையில் இதில் பேசி நான் சம்பாதிச்சு என்ன போனேன். இங்கே
காட்டுக்குள்ளே கொண்டு இருக்காங்க மானாமதுரை ஸ்டேஷனுக்கே கொண்டு கொண்டு வரல வரல. யாரையுமே. இந்த ஒரு வேலை மட்டும் கொண்டு வந்து கொண்டாந்து மட்டும் கொண்டு வந்து நைட்டு 12 மணிக்கு ஏற்றிட்டு போகிறாங்க. நான் பார்க்குறேன் டிஎஸ் கழிச்சு போயிட்டு அதுக்கு எங்கே போனாங்கன்னு தெரியாது. என் பையனை கொண்டுக்கிட்டே வரல சார். காட்டுக்குள்ளே வச்சு இந்த வேலை பண்ணியிருக்காங்க சார். 14 பேர் சார். சார் அதுக்கும் மற்ற நாள் இது வரைக்கும் என்னன்னு தெரியல. மற்ற நாள் இது என்ன காயங்கள்னு தெரியல. வெறும் கண்ணில் காட்டல. அவங்களையும் பார்க்கணும். தாய்மொழி சொல்கிறாங்க. தாய்மொழி சொல்கிறாங்க சார் சும்மா பாவம் சும்மா பிடிச்சது சார் இவங்களுக்குலாம். சும்மா பிடிச்சி சந்தேகத்தை அப்படியே அவங்கள கேஸை போட்டு ராமநாடு தருவாங்க சார். விசாரணைக்குன்னு கூட்டு போய் சந்தேக கேஸை போட்டு ஆனால் நிறைய பார்க்கணும் போகிறாங்க. அந்த 4 பேர்த்த நாளைக்கு நிறைய பார்க்கணும். அவங்கள போய் எதுக்கு கேஸ் போடணும்? அவங்க விசாரணைக்கு தானே கூட்டிகிட்டு போனாங்க. விசாரிச்சுட்டு கேட்டதுக்கு 6 மணிக்கு விட்டுருவோமா, வராதிங்க யாருமே வராதிங்க, 6 மணிக்கு அனுப்பிச்சி விட்டுருவோம். அனுப்பிச்சி விட்டோம் நைட்டு 1 மணி வரையும் வரும். திருப்பணம் ஸ்டேஷன்லேயே வச்சுருந்தாங்க. போயிடலாம் இல்லை ஒன்றுமே சொல்லுங்க, கைது பண்ணுறீங்களா இல்லை எந்த ஜெயிலுக்கு கொண்டு ஒரு என்னன்னு சொல்லுங்க சொல்லி படுத்து திருப்பி கேட்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இப்படிலாம் போயிட்டு கடையில கற்றுட்டு போலையா ராமநாடு கொண்டு பாதிக்கப்பட்ட 5 பேரும் குற்றப்பணிகள் இல்லாத பசங்க. காவல்துறை வந்து 6ஆம் தேதி நடக்குது, 5ஆம் தேதி நடக்குது, 6ஆம் தேதி முடிச்சு 7ஆம் தேதிக்குள்ளே நடந்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நடக்குது. அதில் வந்து இப்போ குற்றப்பணிகள் மாற்று சமூகத்தினால எதுவும் காவல்துறை பண்ணுறது கிடையாது. குறிப்பிட்டே 5 நாள் 6 நாள் எடுத்துக்கிறாங்க. அது குறிப்பாக பட்டியலினத்தில் இருக்கவங்க வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா அது எப்படி பிடிப்பாங்க, ட்ரோன் கேமரா விட்டு பிடிப்பாங்களோ இல்லை எக்ஸ்ரே எடுத்து பிடிப்பாங்களோ தெரியல. டக்கு பிடிக்கிறாங்க. இடைக்காட்டு ஒரு சம்பவம் எனக்கு ஒரு வாரத்துக்கு மாதிரி கேள்விப்பட்டு அந்த இதில் வந்து குற்றப்பணியில் உள்ளவங்க பிடிக்கிறதுக்கு 5 நாள் ஆச்சு. 5 நாள் ஆச்சு. அந்த 5 நாளுமே மிகப்பெரிய ஃப்ளெக்சிபிள் ஆன பின்னாடி டிவி நியூஸு பேப்பர் நியூஸ் யூடியூப்பில் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஆன பின்னாடி அவங்க தேடுதல் வேட்டே ஆரம்பிக்கிறாங்க. A1 கிருஷ்ணா 5 நாள் கழிச்சு பிடிச்சாங்க. அது இன்னொரு நபரை கூட பிடிக்கல. இது மாதிரி தமிழ்நாட்டில் ஓவரெலாம் நடந்துக்கிட்டே இருக்க முடியும். அதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க பட்டியல் சமூகமாக இருந்தால் அந்த காவல்துறை வந்து அந்த மற்ற கம்யூனிட்டிக்காரோ பிடிக்கிறது வெத்தனை காட்டுது. இதே வந்து ஒரே சமூகத்தில் கண்டினாலும் சரி இல்லை பட்டியல் சமூக மக்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா காவல்துறை வந்து விரைந்து செயல்பட்டு சிறப்பாக செயல்படும். தேவேந்திரனால இது ரொம்ப கான்ஃபிடண்டாக நடக்குது. சொல்லணும் அதையும் அடிக்கும் போது சொல்லி தான் அடிச்சிருக்காங்க. என் பையன் அந்த லாஸ்ட்டில் எங்கள் அம்மா தான் இது என் ஒய்ஃபு பேசுகிற லாஸ்ட்டில் வந்து நம்ம ஜாதியை சொல்லி தான் அடித்தாங்க. என்னைய கல்ல தூக்கி போட்டு தான் சொன்னாங்க. எல்லா ஜாதிக்காரங்க இருப்பாங்க. இல்லை அது அடுத்து அது கடைசியாக பேசுங்க. ஃபேமிலியில் இருக்கார்ல ஒருத்தர் சொன்னதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி தம்பி சொன்னதை அதனால சார் அவனை கூட இன்றைக்கெல்லாம் நீ வர வேணாம்ப்பா, என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ வந்தால் நீ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க உடனே ஏதாச்சும் பண்ணுவாங்க, தேவையில்லை நீ வராதேன்ட்டுங்க, நான் என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக. அதுபோது சிவகங்கை மாவட்டத்தில் உளவுத்துறை வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டு 10 ஆண்டுக்கு மேலே வரும் பணிமாற்றம் பண்ணுங்க, வேறு இடத்துக்கு மாற்றுங்க, புதுசாக போடுங்க. அவங்க உளவுத்துறை வந்து உண்மையாக செயல் இழந்துருச்சு. இந்த 20 வருஷம் 10 வருஷம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது எதுவுமே தெரியாமல் அந்த உளவுத்துறை இருக்குது. காலையில் இந்த 4 நபர்கள் பார்க்குறது ஒரு 11 மணிக்கு பார்க்குறது அனுமதி வாங்கிட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்காது அவங்களோட சுச்சுவேஷன், அவனுக்கு கால் உடிச்சா கை உடைஞ்சா உயிரோடு இருக்கானா இல்லைன்னா எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நானுமே சரி முதல்ல வந்துட்டேன்னா சாயம்பலம் தஞ்சாவூர் அந்த ஏரியாவில் டிராவல் திருச்சி 60 மேலே வந்துட்டு அவர் இவங்கெல்லாம் யாரும் இல்லைனாங்க. சரி அவங்கள பார்த்து விசாரிக்கிறது பாருங்க. அப்புறம் சொன்னாங்க இது மாதிரி இங்கே இருக்கிறவங்கள பார்க்கணும். நல்லா பார்த்து அவங்களுக்காக தானே இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு சரி அப்புறம் இங்கே மாற்றி நாளைக்கு ஃபோனில் பேசுகிறேன். ஒரு நல்ல தீர்ப்பு மட்டும் மற்றதுகளை நம்ம சொல்லி இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க போகிறாங்க.
பண்ணதான் இல்லை உங்கள் கோரிக்கை இல்லை நம்ம கோரிக்கை எல்லாத்தையும் சொல்லுங்க. இப்போ வந்து அது என்னாச்சு உட்காந்து போயிட்டு ஃபுல்டே எல்லாம் டிராஃபிக் அப்படின்னா இதில் நீங்கள் பண்ணுறது போக்குவரத்துக்கு இல்லாத பார்த்து சார் அடிச்சு கொலை செஞ்ச காவலார் காக்க வேண்டிய காவல்துறை கொலைகார காவல்துறை அதனால எங்களுடைய நியாயமான கோரிக்கை அமைதியாவே இருக்கும் சவுண்டாவே பேசலாம் 16 பேர் மணியும் நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க அமைதியா தானே இருக்கு எல்லாரும் கேட்கற மாதிரி பேசலாமே அந்த 16 பேர் மணி நீங்க எஃப்ஐஆர் போட்டு கொலை வழக்கு பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட போராட்டம் வாபஸ் உங்களோட டிமாண்ட் அதுதான். ஏன்னா இப்போ ஒரு குற்ற பின்னணி இருந்தா கூட நீங்க அப்படியே தான் இது வரைக்கும் அவன் மேல எஃப்ஐஆர் கூட கிடையாது, கூட கிடையாது சார். அவ்வளவு இல்ல பையன் ஏதோ யதார்த்தமா நடந்துருச்சு, அவங்களுக்குள்ள சண்டை போட்டு அவங்களே பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அவன் மேல எஃப்ஐஆரே கிடையாது. ஒரு அக்யூஸ்டா இருந்தா கூட நீங்க பண்ணிக்கலாம். கோரிக்கை என்ன சொல்றாங்க, ஆகாஷோட கொலை வழக்கு அவனை மட்டும் யார் வந்து எந்த காவல்துறை போட்டாங்களோ அது வந்து எஃப்ஐஆர்ல சேர்த்து அது கேட்கறது நியாயம் தான். ரெண்டாவது வந்து அவங்கள கைது பண்ணிடுவாங்க. இது ரெண்டும் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு நாங்கள் பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த உறுதிமொழி வாக்கு வந்து கொடுக்க வந்த விஷயம். இது ரெண்டும் பண்ணி முடிச்சுட்டா நீங்கள் என்ன ஒத்துழைப்பு பண்ணுறீங்களோ நாங்கள் பண்ணித்தரோம். சம்மந்தப்பட்ட காவலர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணி இன்னைக்கு வந்து விசாரணை தீர்ப்பு வரை போயிருக்கு. அதே இதை வந்து இந்த வழக்குலையும் கொலை செய்யப்பட்ட அந்த கொலைக்கு காரணமான அந்த காவலர்கள் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணணும் சொல்கிறாங்க. அதுதான் பிரச்சனையுடைய மூல காரணமாகவும் வருது. அந்த பிளாக்ல மது ஓட்டுறது காவல்துறைக்கு தெரியாதாமா, அதை தடுக்கணும். கஞ்சா மது பாட்டில்கள் ஓடுறதெல்லாம் தடுக்கணும். அதிகமாக நடக்குது. அதுதான் சார் காவல்துறைக்கு பிரச்சனை. அவன் போய் கேட்டதுனால அவன் மேல இருந்த கோவம் தான் இந்த காவல்துறை செஞ்ச செயலை அவங்களுக்கு வேண்டியது வரலைன்னு பிரச்சனை காரணமே முத கோட்டையை மாத்துறது நாங்க தான் உழைச்சோம், நாங்க தான் கஷ்டப்பட்டோம். அப்ப நாங்க தானே கேட்பா 24 மணி நேரமா குடியரசு தினமா இருக்கட்டும், சுதந்திர தினமா இருக்கட்டும், காந்தி ஜெயந்தியா இருக்கட்டும், அப்படியே பிளாக்ல ஓடும். உள்ள போய் அவனா போறேன், அவனா குடிச்சு வெளியில வர்றேன். இது என்ன போலீஸுக்கு தெரியாதா அங்க நடக்கிறது? எல்லாமே தெரியும் அவங்களுக்கு, எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு தேவை அவங்களோட கமிஷன் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. அதை அவன் போய் கேட்டேன், அதுல ஒரு காரணம் அவனை சொல்லிடுறது, இந்த மாதிரி வந்து பண்றேன், பிரச்சனை பண்றேன், எனக்கு கேட்கலையா அப்படின்னு ஒரு பிரச்சனை. ஸ்டேஷனுக்கு போயிருது பணம், மொத்த பணம் இது வந்து யாருக்குமே தெரியாது. அவங்க சொன்னோம்னா அவங்க நடவடிக்கை கொலை வழக்கு பதிவு அவங்க பணி நீக்கம் கொலை வழக்கு பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி அவர் கைது எல்லாமே எஃப்ஐஆர் காப்பி கையில் வாங்கிடலாம். இங்கே வந்து இருக்கும் பார்க்கணும். ஒரு பொண்ணு ஒரு பையன் தான் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அடுத்து அந்த பொண்ணு ஏதாயிரம் போயிடும். அப்படி மானாமரை பகுதியில் வந்து பிளாக்ல மது ஓட்டுறது, கஞ்சா ஓட்டுறது கூடுதல் கவனம் காவல்துறை வந்து செயல்படுத்துறது. இது தொடர்ச்சி நடக்குது. காவல்துறை தெரியாமல் கண்டிப்பாக தெரியும். இதனால ஏகப்பட்ட கார்த்தின்றவர் தான் ஓட்டுறாரு, அவர் தான் எல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல பேர். எதுக்கு பொதுவாக சொல்றீங்க? எல்லா பாருங்க ஓட்டுறானுங்க, மூஞ்சி சைடு ஓட்டுறானுங்க, எல்லா போட்டியும் ஓட்டுறானுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நீங்க தனிப்பட்ட ஆலோசனை பண்ணி மொத்தம் மது கிடையாது. ரொம்ப சந்தோஷம். தேர்தல் டைம் நல்லா உங்களுக்கு நல்லா ஃபீச்சர் திரும்ப திமுக அதுக்கடை மொத்தம் மட்டும் இந்த பிரச்சனையே கிடையாது. அது மானாமரை பகுதியில் வந்து எந்த டைம் 24 ஹவர்ஸும் கிடைக்கும். அஞ்சு தடைந்து காவல்துறை கண்டிப்பாக தெரியாமல் இல்லை. காலைல 11 மணிக்கு இந்த பசங்களை பார்க்குறதுக்கு என்ன சொல்லுவேன்ப்பா.
பார்க்க சொல்லுவோம். இந்த வழக்கு பதிவு பண்ணுறியா? அதை நான் பேசுகிறேன். அதை சொல்லிட்டேன்னா இந்த வழக்கு பதிவு பண்ணிட்டோம்னா எங்கள் மனசக்தியோட இந்த இடத்துல இருந்து கலந்து இல்லை அப்படின்னா மக்கள் வந்து ஒரு சிலர் ஒரு இதை சொல்லி இல்லை, ஆனால் உங்கள் உணர்வு எனக்கு இருக்காதா? கண்டிப்பாக அதில் ஒன்றும் பெருசாக பேசுறதுக்கு ஒன்று. இனி வருங்காலங்களையும் காவல்துறை இது மாதிரி செயல்படாமல் அரெஸ்ட் பண்ணால் கோர்ட்டில் கொண்டு ரிமாண்ட் பண்ணுறவரை நின்றுக்கிறணும். அடித்து காலை ஒடிக்கிறது, கையை ஒடிக்கிறது. அதே மாதிரி ஒரே சமூகத்தை சேர்ந்த காவலர்கள் சும்மா இந்த பகுதியை சேர்ந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த காவலர்களை ஒரே ஸ்டேஷன்ல பணியமர்த்தா மாற்றணும். அது பழையூர் ஸ்டேஷன்ல அதே மாதிரி பழையூர் ஸ்டேஷன் பக்கத்துல 1 கிலோமீட்டர் பக்கத்துல கிரேட்டா வித்துக்கு இருக்காரு அவரு. ஒரு வார்த்தை தேவேந்திரோட வேளாண் என்னத்துக்கு காலை உடைச்சாங்க? திங்கக்கிழமை தானே சரிங்க. அதே மாதிரி இப்போ நான் இருக்க முடியல. ராஜாமணி விவேகனே இது பாருங்கப்பா அப்படின்னு சொன்னேன். நான் வந்துட்டு ஒரு 10-11 வந்தேன். அவங்க லேட் ஆகுதுன்னாங்க. சரி கொஞ்ச நேரம் சரியாக பண்ணிக்கிட்டு இருந்தா அது கொஞ்சம் துணி பார்த்து அதை மட்டும் எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துறேன். இல்லை அது எஃப்ஐஆர் கையில் வாங்கினா அடுத்த காவல்துறை ஒத்துழைப்பு பண்ணணும். உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு பண்ணணும்.